நிறைய நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து தொடர்ந்து கேட்கக்கூடியது. ஸோ நம்ம சேனல்ல வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் உடைய கட் ஆஃப் சேஃப் கட் ஆஃப் போட்டிருந்தோம், அதே மாதிரி செல்ஃப் ஃபைனான்சிங் போட்டிருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து 3 பிரைவேட் யூனிவர்சிட்டி இருக்குல்ல சார், அந்த காலேஜஸ் உடைய அந்த சேஃப் கட் ஆஃப் போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோல டீட்டெயிலா பார்ப்போம். நீங்க பாக்குறது நீட் யூஜி தமிழ், நான் உங்கள் கார்த்திக். அதாவது தமிழ்நாட்டில் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங்கோட 3 பிரைவேட் யூனிவர்சிட்டி வரும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில சீனிவாசன் சொல்லிட்டு, அதாவது சீனிவாசன் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் தனலட்சுமி சீனிவாசன் பெரம்பலூர்ல ஒன்று இருக்கு. தென் வந்து சென்னையில வெங்கடேஸ்வரா. இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட்டா இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி. பட் ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே தான் வரும். பட் பிரைவேட்டா இருக்க யூனிவர்சிட்டியில இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் செல்ஃப் ஃபைனான்சிங்கோட ஒரு 1 or 2 lakhs வந்து நமக்கு டிஃபர் ஆகும். ஸோ இந்த பிரைவேட் யூனிவர்சிட்டியை பொறுத்தவரையும் வந்து நமக்கு கட் ஆஃப் வந்து எவ்வளவு வரும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்றத நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் கேட்டகரிக்கு, அதாவது ஓப்பன் கேட்டகரிக்கு நமக்கு பிரைவேட் யூனிவர்சிட்டியில லாஸ்ட் இயர் க்ளோசிங் வந்து 6334. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் பிரைவேட் யூனிவர்சிட்டி கிடைச்சிருக்கு. ஸோ லாஸ்ட் இயருடைய கட் ஆஃப் வந்து 502. இந்த இயர் இதோடைய ரேங்கை வச்சு பார்க்கும்போது 582 வரையும் நமக்கு இந்த யூனிவர்சிட்டிக்கு வரும் அப்படின்ற மாதிரியா நமக்கு, அதுவும் ஓப்பன் கேட்டகரிக்கு வரும். நெக்ஸ்ட் வந்து பிசி கேட்டகரிக்கு லாஸ்ட் இயர் 493 க்ளோசிங் மார்க், 6842 வரையும் போயிருக்கு. ஸோ அதே ரேங்க் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 577 வரையும் பிசி கம்யூனிட்டிக்கு வருது. ஸோ லாஸ்ட் இயர் 493க்கு சென்னை வெங்கடேஸ்வரா கிடைச்சிருக்கு. ஸோ பிசியை கம்பேர் பண்ணப்ப ஸோ நமக்கு இந்த இயர் வந்து 570, அதாவது 570 577 வரையும் இருந்தா தாராளமா பிரைவேட் யூனிவர்சிட்டி. ஸோ சான்சஸ் இருக்கு, இது ஒரு சேஃப். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பிசி முஸ்லீம் கேட்டகரியை பொறுத்தவரை லாஸ்ட் இயர் 481, 7570 வரையும் ஸோ லாஸ்ட் இயர் க்ளோசிங் ஆயிருக்கு. அந்த மார்க் இந்த ரேங்கை வச்சு பார்க்கும்போது இந்த இயர் வந்து 568 வரை வருது. ஸோ தனலட்சுமி சீனிவாசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல் பெரம்பலூர்ல லாஸ்ட் இயர் கிடைச்சிருக்கு. ஸோ பிசி முஸ்லீம் கேட்டகரியை பொறுத்தவரை 568 வரையும் வரும் இந்த வருஷம் சான்சஸ் இருக்கு. ஸோ பிரைவேட் யூனிவர்சிட்டியை பொறுத்தவரையும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எம்பிசி. ஸோ லாஸ்ட் இயர் வந்து நமக்கு 473, 7988 ஜெனரல் ரேங்க் தனலட்சுமி சீனிவாசன் பெரம்பலூர்ல கிடைச்சிருக்கு. இந்த ரேங்க் இந்த மார்க்கை வச்சு பார்க்கும்போது இந்த இயர் 564 வரையும் வருதுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரியை பொறுத்தவரையும் லாஸ்ட் இயர் வந்து 394, 12300 எஸ்சிஏ வருது. ஸோ தனலட்சுமி சீனிவாசன்ல லாஸ்ட் இயர் க்ளோசிங்கா இருக்கு. இந்த மார்க் ரேங்க் வச்சு பார்க்கும்போது 519 வரை வருது. பட் எஸ்சியை பொறுத்தவரையும் கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். இந்த கட் ஆஃப்ல வரும்ன்றதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இதை விட கொஞ்சம் குறையறதுக்கான இருக்கு, சான்சஸ் இருக்கு. பட் அது மெரிட் லிஸ்ட் வரும்போது இன்னும் கிளியர் கட்டா நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எஸ்சிஏயும் அப்படிதான். எஸ்சிஏ 16373, 315. இந்த இயர் பாருங்க 482 வரை வருது இந்த ரேங்க். ஸோ இவங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கிறனால அந்த கேட்டகரி கம்யூனிட்டி வைஸ்ல நம்ம ரேங்க் லிஸ்ட் வரும்போது தான் பார்ப்போம். ஸோ நீங்க ஒரு 450 வரையும் எஸ்சியில இருந்தீங்கன்னா பிரைவேட் யூனிவர்சிட்டி கிடைக்கும். அதே மாதிரி எஸ்சியை பொறுத்தவரை ஒரு 500 வரை இருந்துச்சுன்னா பிரைவேட் யூனிவர்சிட்டி ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் எஸ்டி பாத்தீங்கன்னா 301 லாஸ்ட் இயர், 17134 வரை க்ளோசிங் இருக்கு. இந்த ரேங்க் பார்க்கும்போது 476 வரை வருது. ஸோ ஸ்ரீனிவாசன், அதாவது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சென்னையில வந்து கிடைச்சிருக்கு. ஸோ எஸ்சிஏக்கும் பாத்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரால கிடைச்சிருக்கு. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டி கேட்டீங்க. ஸோ இப்போ நான் போட்டிருக்க இந்த கட் ஆஃப் மார்க்ன்றது ஒரு சேஃப் ஜோன் தான். பட் இன்னும் எக்ஸாக்டான கட் ஆஃப்ன்றது நமக்கு ரேங்க் லிஸ்ட் வரும்போது டீட்டெயிலா பார்ப்போம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, அது பிரைவேட் இருக்கிறனால ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கூட. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம எடுப்பாங்கன்றது கேரண்டி கிடையாது. ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கலாம், சில ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட் பண்ண போலாம். ஸோ கவர்மெண்ட் தான் மெயினா பார்ப்பாங்க. அதனால வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டியை பொறுத்தவரைக்கும் இப்ப நான் சொன்னது ஒரு சேஃப் கட் ஆஃப், எக்ஸ்பெக்டட் கிடையாது. ரேங்க் லிஸ்ட் வரும்போது இன்னும் டீட்டெயிலா சொல்றேன். ஸோ பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு யாராவது